Hello guys, welcome back to my channel. என் பேர் Mohammed Subhan. நீங்க பார்க்குறது Subbu Tamil Tech YouTube channel. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா வந்து உங்க வாட்ஸ்அப்போட டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல delete ஆயிடுச்சு. ஸோ அந்த மெசேஜஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜஸ். அந்த மெசேஜஸ் நம்ம வந்து எப்படி ரிகவரி பண்றது, எப்படி பேக்கப்ஸ்லாம் எடுக்கிறது சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலை. பிகாஸ் இதே மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனலில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். என் மொபைலோட ஸ்கிரீன் ஆன் பண்ணிட்டு பக்கத்தில் உங்களுக்கு நான் காட்டுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்கிரீன் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் என் மொபைலோட ஸ்கிரீன் ஆன் ஆயிருக்கும், நீங்கள் பக்கத்தில் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக உங்கள் ஃபோனோட வாட்ஸ்அப்பில் போயிடணும் கைஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ணோன்னா கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும் பாருங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துடணும் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேட்ஸ் இருக்குல்ல, அந்த சேட்ஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். சேட்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா சேட் பேக்கப் ஆப்ஷன் இருக்குது. அந்த சேட் பேக்கப் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். சேட் பேக்கப் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன், அந்த கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் இதில் இருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இது செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கனாக்கா பேக்கப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பேக்கப் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். இந்த பேக்கப் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் வந்து இந்த மந்த்துக்கான எல்லா மெசேஜஸுமே உங்களுக்கு வந்து ரிகவரி அப்படியே இருக்கு. நீங்கள் என்னென்ன மெசேஜ் பண்ணீங்களோ எல்லா மெசேஜஸுமே உங்களுக்கு வந்து அப்படியே ரிகவரி ஆகிடும் கைஸ். இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். என்ன மெசேஜ் பேக்கில் ஒரு சில டைமில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். என்ன பாப்பப்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெசேஜஸ் வந்து எப்படி நம்ம வந்து பேக்கப் எடுக்கணும், டெய்லி எடுக்கணுமா இல்லை மந்த்லி எடுக்குமா இல்லை நெவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். நான் பக்கத்தில் காட்டுறேன், அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டும், ஃப்ரீக்வன்சி சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி, வீக்லி, மந்த்லி இருப்பாங்க. அது நீங்கள் வந்து டெய்லி ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மெசேஜ் பண்ணிப்பாங்க. அந்த டெய்லி மெசேஜும் உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு வந்து ரிகவரி ஆகிட்டு இருக்கும். நீங்கள் மந்த்லி பண்ணிங்கனாக்கா மாதத்துக்கு ஒர்க்காக தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து ரிகவரி ஆகும். நீங்கள் டெய்லி பண்ணிங்கனாக்கா நீங்கள் டெய்லி என்னென்ன மெசேஜ் பண்ணுறீங்களோ எல்லா மெசேஜஸுமே உங்களுக்கு ரிகவரி ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து நெவர் பண்ணிடுறாங்க. நெவர் பண்ணும்போது என்ன, உங்களுக்கு வாட்ஸ்அப்போட மெசேஜஸ் வந்து ரிகவரி ஆகாது. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் ரிகவரி ஆகணும்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தா தான் நான் இப்போ சொன்ன ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்ன ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் ஃபுல் வீடியோ பார்க்க சொன்னேன். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிகவரி ஆப்ஷன் வந்துடும். அப்படியும் உங்களுக்கு வரலன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நெவர் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜும் உங்களுக்கு ரிகவரி பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். இந்த வீடியோவில் சொல்லினாக்கா ரொம்ப லென்த் ஆகிடும் வீடியோ, அதனால தான் இந்த வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அது வந்து லென்த்தாக வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஆனால் இந்த வீடியோவில் இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இது பேக் ஆஃப் பண்ணிடுறேன், இருங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதுனா கொஸ்டின் உங்கள் மைண்டில் வச்சுருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.